ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆஃப்டர்நூன் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போது தங்கச்சி வீட்டுக்கு போகாம வந்ததே கிடையாது. இந்த தடவையும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சண்டே மதியம் அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். பயங்கர வெயிலா இருந்தது. ஸ்வீட்டு காரெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோக்காண்டி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே நொங்கு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 5 ரூபிங்கும் 50 ரூபிக்கு வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. மதிய லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் பண்ணியிருந்தா. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். மெட்டர்னிட்டி வேர் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவ தான் எனக்கு எப்பொழுதுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பா. அதுக்கான அளவெல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் வந்து 5:30க்கு பஸ்ஸு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு போற மாதிரி பிளான் இருந்தது. காலையிலேயே எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. மதிய லஞ்சுக்கு மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் கிரேவிலாம் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தது ட்ரெயின். சிங்கிள் சீட் தான் கிடைச்சது. மாரனை வச்சுட்டு ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியோ ஃபைனலா வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு. 6 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க.